ஆனால் அந்த தவமாயத்தம் வந்த படத்தை 4 பேர் பார்த்தாங்க. ஒரே பக்கத்தில் உட்காந்து 4 பேரும் பார்த்தாங்க. பாக்கியராஜ், பாலச்சந்தர் சார், அதுக்கடுத்து பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், பாலுமேந்திரன் சார், 4 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்க்குற எனக்கு பட்டம். டெக்னீஷியன் ஷோ ஃபிலிம் சேம்பரில், அப்போ சேம்பர்லாம் கிடையாது, இப்போது ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஷோ இருக்குது, தேட்டர் இருக்கும். அதில் எல்லோரும் டெக்னீஷியன்லாம் போயிட்டாங்க. இவங்க 4 பேர் வெளியே வரணும். நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறேன். 4 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. வெளியே வரல, எந்திரிக்கலை. படம் முடிஞ்சிச்சு, எந்திரிக்கலை. ஒரு சத்தம் கிடையாது. 4 பேர் உட்காந்துருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுப்பா. அவங்க மௌனம் கலைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து பாரதிராஜா சார் தான் அந்த மௌனத்தை கலைக்கிறார். நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாடா நம்ம அப்படின்றார். இப்படி ஒரு படம் பண்ணலாடா நம்மன்றார். நான், என்னோடய கேமராமேன் எல்லோரும் இங்கே எதுக்கு நிற்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் 4 பேர் மெதுவாக மூச்சு எடுத்து ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நான் நிற்கிறேன். வாடா அப்படின்னு கூப்பிடுவார் நம்ம டைரக்டர் பாரதி சார். 4 பேரும் சேர்ந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. 4 பேரும் அந்த படத்தை வந்து 3/4 மணி நேரம் இங்கே உட்காந்து பேசுகிறாங்க. இந்த கொடுப்பனை இன்றைக்கி யாருக்கு நிகழ மாட்டேங்குது. ஒரு டைரக்டருக்கு ஒரு டைரக்டரோட முகம் தெரியலங்க.